ஹுசூர், ஒரு நற்செய்தி. ஷெஹன்ஷா அவர்கள் பாதுகாப்பாக உள்ளார். பழைய கூடாரத்திற்கு திரும்பிவிட்டார். இப்போது இங்கே வந்து கொண்டிருக்கிறார். என் பிரார்த்தனையை நீங்கள் நிச்சயம் கேட்பீர்கள் என்று எனக்கு தெரியும் கண்ணா. ஷெஹன்ஷா நிச்சயமாக திரும்பி வருவார் என்று தெரியும். அவருடைய குழந்தைக்காக அவர் வந்தே ஆக வேண்டும். நாங்கள் அனைவரும் தைரியத்தை இழந்து நின்றோம். ஆனால் ஜோதா மட்டும் தைரியமாக இருந்தாள். கோதா கருணை புரிந்து விட்டார். நான் எப்படி திரும்பி வராமல் இருப்பேன் தாயே? நான் தான் உங்கள் அனைவருக்கும் சத்தியம் செய்து கொடுத்தேனே. எப்படி என்னால் திரும்பி வராமல் இருக்க முடியும்? தங்களுக்கு இப்போது ஓய்வு அவசியம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் உங்களுடைய காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். உண்மை என்னவென்றால் அனைவரும் ஒரே நிலைமையில் தான் இருக்கிறோம். அந்த அல்லாவின் கருணையால் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆம் ஷெஹன்ஷா, நாங்கள் பத்திரமாக இருக்கிறோம் என்றால் எங்களோடு ஒரு ராஜபுத்திர பேகம் இருப்பதனால்தான். தாங்கள் இன்று ஜோதா பேகத்திற்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். என்று இவர்களால் தான் நாங்கள் அனைவரும் உயிருடன் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் விஷம் அருந்து விடலாம் என்று முடிவு செய்திருந்தோம். தங்களுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்று நினைத்தோம். ஆனால் ஜோதா பேகம் ஒருவர் மட்டும் தன் நம்பிக்கையை இழக்கவில்லை. இவர்தான் எங்களுக்கு தைரியம் ஊட்டினார், நம்பிக்கையை கொடுத்தார். உண்மையில் இவர் ஒரு பெண் சிங்கம். ஒரு பெண் நினைத்தால் அவளை யாரும் அடைய முடியாது என்று ஜோதா பேகத்தினால் தான் முதன் முறையாக நான் இன்று புரிந்து கொண்டேன் ஷெஹன்ஷா. இவரே எங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருந்து எதிரிகளின் முன் நிற்கும் தைரியத்தை எங்களுக்கு ஊட்டினார், சரியாக வழி நடத்தினார். குதா மீது ஆணை, இன்று முதன் முறையாக இந்த ருக்கையா பேகம் இந்த ராஜபுத்திர பேகத்திற்கு, இந்த ராஜபுத்திர ரத்தத்திற்கு, இவரது ராஜபுத்திர வீரத்திற்கு தலை வணங்குகிறேன். முகலாய சாம்ராஜ்யத்தின் பொக்கிஷம் என்பதை நினைத்து நான் மிகவும் கர்வப்படுகிறேன் மிர்சா. அண்ணன் நலமாக உள்ளார். அந்த குதாவிற்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் பேகம் மகாசூச்சக்கின் மகன் என்பதை நினைக்கும் போது வெட்கப்படுகிறேன். அண்ணன் முன் என் முகத்தை எப்படி காட்டுவேன் என்று தெரியவில்லையே. ஜலால் உன்னுடைய அண்ணனாவான். உன் மீது அவன் மிகவும் அன்பு வைத்திருக்கிறான். முதலில் நீ செல். நீ சென்று உன் அண்ணனின் வெற்றிக்கு வாழ்த்து கூற வேண்டும். வெட்கமாக உள்ளது. நான் பேகம் மகாசூச்சக்கின் மகன் என்று நினைப்பதற்கே. ஆனால் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது மிர்சா. தங்களது வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ஷெஹன்ஷா.